நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கைலாய ஈஸ்வரர் ஆலயம் எங்கே இருக்குதுன்னா, ஓலைக்குடா செல்லும் வழியில் சங்குமல் கடற்கரையில் இருக்குது. ஏற்கனவே எல்லாருக்கும் நம்ம ராமேஸ்வரம் மக்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ பாருங்கள், சமுத்திரவேல் முருகன் வந்து அழகாக இங்கே வந்து அமைச்சிருக்கிறாங்க. 42 அடி சிலை வந்து வர 10ஆம் தேதி வந்து கும்பாபிஷேகம் இருக்குது. எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த கோவில் அமைவதற்கு முக்கிய காரணமாக இருந்த ஸ்ரீமத் சிவசேதுராம முருகவேல் சுவாமிகளுக்கு வந்து நம்ம ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறலாம். அவங்களால தான் வந்து இந்த கோவில் வந்து இங்கே அமைஞ்சிருக்கு. சுவாமி கைலாய ஈஸ்வரர் வந்து இப்போ வந்துட்டாங்க. அந்த சாமியை வந்து இன்றைக்கி இந்த உள்ள கோயிலுக்குள்ளே தூக்கி வைக்கிற நிகழ்ச்சி இருக்குது. நந்தி சிலையும் இருக்குது, அதையும் வந்து தூக்கி வச்சுருவாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம கோவிலே வந்து எவ்வளோ சூப்பராக மாறிடுச்சுன்னு. அந்த நந்திக்கெலாம் வந்து அழகாக கலர்ஃபுல்லாக கலர் மாற்றிருக்காங்க. இது நம்ம வராகி அம்மா இருக்காங்க. வராகி அம்மா வந்து எப்போவுமே அழகு தான். அவங்க அழகை சொல்கிறதுக்கு வந்து வார்த்தைகள் இல்லை. இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நிறையா சாமிகள் வந்து இங்கே இருக்குது. நடராஜர் கோவில் பெருசாக கட்டியாச்சு. பக்கத்தில் வந்து நல்லா விஷ்ணு இருக்கிறாரு. நம்ம காலபைரவர் பக்கத்துலேயே வந்து பள்ளிகொண்ட பெருமான் அழகாக இருக்கிறாங்க. சித்தர்கள் ஃபுல்லாக நம்ம நந்தியை சுற்றி வந்து சித்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம ராமேஸ்வரத்தில் வந்து இந்த கோவில் அமைவதற்கு முக்கிய காரணமாக இருந்த நம்ம முருகவேல் சுவாமிகளுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறலாம். இவ்வளவு கடவுள்களை வந்து சாமிகளை வந்து நம்ம ராமேஸ்வரத்தில் வந்து அவ்வளோ அழகாக பார்க்குறோம். அது உலக கைலாய ஈஸ்வரர் வந்து அழகாக சூப்பராக வந்துட்டார். ஐயாவை வந்து இன்றைக்கி வந்து ஆலயத்துக்குள்ளே எடுத்து வைக்கிற நிகழ்ச்சி இருக்குது. நம்ம கைலாய ஈஸ்வரர் வந்து ரொம்ப கம்பீரமாக வந்து இப்போ கோவிலில் வந்து இறங்க போகிறாரு. இந்த நந்தி வந்து நம்ம கைலாய ஈஸ்வரருக்கு முன்னாடி வைக்கிறதுக்காக இருக்காங்க. இவங்க வந்து கம்பீரமாக தான் காட்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பாருங்கள். இப்போ வந்து கோயிலுக்குள்ளே அந்த பீடத்தில் தான் வந்து நந்தியை வந்து வைக்க போகிறாங்க. இப்பொழுது வந்து இந்த இடத்துல வந்து இந்த எந்திரங்கள், அப்புறம் காயின் காசு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஐம்பொன் அதெல்லாம் வைக்கிறாங்க. அதுக்கான பூஜை வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பூஜையில் வந்து கலந்து கொள்ளும் பாக்கியம் வந்து எனக்கும் கிடச்சிருக்கு. நம்மளாம் அது வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாதது.
நந்தியம்பெருமானை ஆலயத்திற்குள் இப்போ வந்து கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க கிரெயின் மூலமாக. வருகின்ற நவம்பர் 10 திங்கட்கிழமை வந்து யாரும் மறந்துடாமல் கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக வந்துடுங்கப்பா. 3 நாள் நிகழ்ச்சி இருக்குது. 8, 9, 10. 10ஆந்தேதி தான் வந்து கும்பாபிஷேகம். 8 to 9 நினைக்கிறேன். மறந்துடாமல் எல்லோரும் வந்துடுங்க. யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. உலகத்திலேயே வந்து 6வது பெரிய முருகன் வந்து நம்ம இடத்துல வைக்கிறது நம்மளுக்கு ஒரு பெருமை தான். அதனால் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கோங்க. கோயில் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. யாரும் தவற விடாதீர்கள். ஐயனின் அருளை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.